சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. வாச்சாத்தி இந்த சித்திரவதைகளுக்கு முன்னாடி அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்றது அந்த வாசிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாசிச்சது மட்டும் கிடையாது, இந்த கூசே முனுசாமியினுடைய வீரப்பனுடைய சீரியஸை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆடி போயிட்டேன். அதில் இன்னொரு விமர்சனம் வருது, திரும்ப வீரப்பனை ஒரு ஹீரோவாக்குற தன்மை இந்த டாக்குமெண்ட்ரி இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரிலையும் இருக்குது. அதே நேரத்தில் போலீஸ் செய்த மாதிரியே வீரப்பனுமே நிறைய அத்துமீறல்கள் செய்திருக்கிறார் தானே அப்படின்னு ஒரு விமர்சனங்களும் வருது. எந்த பேர்லையுமே மக்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற பேரோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன்ற பேர்லையோ எந்த கொலையையும் நியாயப்படுத்தவே கூடாது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கா இருக்கட்டும் ஆணுக்கா இருக்கட்டும் மிக முக்கியமான தேவை என்ன இருக்குன்னா அவங்க அதை ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு அவங்க தண்டிக்கப்படணும். அவர் செஞ்சிருக்கிற குற்றங்கள் அனைத்துமே மிகப்பெரிய குற்றங்கள். அப்புறம் தன்னுடைய தனி மனிதனுடைய பாதுகாப்புக்காக யாரை வேணும்னாலும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு எப்படியதே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் அந்த ஹெல்ப் சரியான விதத்துல பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஹெல்ப் யாருக்கு நீங்க உதவி பண்ணீங்களோ அந்த உதவி அனைத்துமே இந்த இடத்துல பொய்த்து போயிடுச்சு. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்பட நடிகை, இயக்குனர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் ரோஹிணி அவர்களுடன் பேசலாம். வணக்கம். வீரப்பன் பத்தின டாக்குமெண்ட்ரிஸ் 2 வந்திருக்கு. அதுல நீங்க இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன்ல நீங்க பங்கெடுத்திருக்கீங்க. எப்படி அந்த வாய்ப்பு வந்தது? அதுல நடந்திருக்கிற பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கிற ஆக்கிரமிப்பு, அட்டூழியங்கள், அதை பத்தி தான் நான் என்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த புக்ஸ் முழுக்க வாசிச்சேன். இந்த நக்கீரன் கோபால் அவர்கள்கிட்ட கேட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னு சொன்ன போது எனக்கு அங்கே நடந்திருக்கிறது அனைத்தும் தெரியும், ஆனால் நுணுக்கமாக எனக்கு தெரியாதுன்ற போது தான் இந்த நாவலையும் வாசித்தேன். அதுக்கப்புறமா எல்லாமே வாசித்ததுக்கப்புறம் இன்னுமே ஏன்னா நான் இப்போ வாச்சாத்தி பற்றி ரொம்ப அதிகமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறதுனால எழுதிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதனுடைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். அப்போ வாச்சாத்தி இந்த சித்திரவதைகளுக்கு முன்னாடி அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்றது அந்த வாசிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாசிச்சது மட்டும் கிடையாது, இந்த கூசே முனுசாமியினுடைய வீரப்பனுடைய சீரியஸை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆடி போயிட்டேன். அது இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றது அது பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் மிக முக்கியமாக அவங்கக்கிட்ட இருந்த அந்த இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்த வீடியோ பதிவுகள் மிக முக்கியமாக வீரப்பனுடைய அவரே கதை சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது அப்படியே அந்த சீரீஸை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இது வரைக்கும் அவரை பத்தி மற்றவங்க பேசினதை விட அவர் தன்னை பத்தி பேசிக்கிட்டது அப்படின்றதும், அதுக்கப்புறம் அதனால நடந்திருக்கிற அந்த குற்றங்களாக இருக்கட்டும், அவர் செஞ்ச குற்றங்களாக இருக்கட்டும், அவருடைய பேர்ல நடத்தி இருக்கிற போலீஸ் செய்த குற்றங்களாக இருக்கட்டும், அதை பத்தி நம்ம ஒரு பார்வை இருக்கு அப்படின்ற போது அதை பத்தி நான் பேசினேன். அது எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு தான் பேசினேன். அதுல இன்னொரு விமர்சனம் வருது, திரும்ப வீரப்பனை ஒரு ஹீரோவாக்குற தன்மை இந்த டாக்குமெண்ட்ரி இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரிலையும் இருக்குது. அதே நேரத்தில் போலீஸ் செய்த மாதிரியே வீரப்பனுமே நிறைய அத்துமீறல்கள் செய்திருக்கிறார் தானே அப்படின்னு ஒரு விமர்சனங்களும் வருது. அது நீங்க எப்படி பார்க்க? அது அப்படி இல்லையே. ஒரு ஐ திங்க் 4வது 5வதுல அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை அவரு கதை சொல்றதுனால அவருக்கு அவர் ஹீரோ தானே, அதனால அவர் ஹீரோவாக சித்தரிக்கப்பட்டு அந்த மாதிரி நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை அப்படியே கொண்டு அவர் செஞ்சிருக்கிற கொலை குற்றங்களும் அவர் செஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே இதில் பேசியிருக்காங்க. எந்த பேர்லையுமே மக்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற பேரோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன்ற பேர்லையோ எந்த கொலையையும் நியாயப்படுத்தவே கூடாது. அந்த தேடுதல் வேட்டையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைச்சிருக்கா? நீங்க எதுவும் அது கிடைக்கல அப்படின்றது தான் இன்னும் ஒரு கசப்பான ஒரு உண்மை. ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதுதான் அவங்க அதுலயே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், ஆனா அதெல்லாம் நான் பார்க்கல. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கா இருக்கட்டும் ஆணுக்கா இருக்கட்டும் மிக முக்கியமான தேவை என்ன இருக்குன்னா அவங்க அதை ஒத்துக்கணும்,
அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான். அது வந்து ஒரு சின்ன ஹீலிங் தான் தவிர அதிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்துட முடியாது. வாழ்நாளுக்கும் அந்த வடு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நான் வாச்சாத்தி வந்து ஃபுல்லா அந்த பெண்களை போய் நான் பேசிக்கிட்டும் இருக்கேன். என்ன என்ன மாதிரியான மனநிலையில அவங்க இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டுமே இல்லை, ஒரு ஒரு நார்மல் பர்சன் ஹியூமன் பீயிங்கா நம்ம அதைத்தானே, பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது, அந்த பாதிப்புல இருந்து நம்ம முழுவதுமாக வெளியே வரவே முடியாது. ஆனா அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும். இவங்க எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஆனா இது ஒரு வகையில இப்போ கோர்ட் தீர்ப்பு மூலமா வாச்சாந்திக்கு ஏதோ நடந்து வாச்சாத்திக்கு இது நடந்திருக்கு. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு வந்து இந்த மாச கடைசியில வந்துரும் அப்படின்ற மாதிரியானது. இது அட்லீஸ்ட் வந்து ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒரு 3 நாள் நடந்திருக்கிற ஒரு கொடுமையும், அதுக்கப்புறம் அது நடக்கல அப்படின்னு மறுத்த கொடுமையும், அதுதான் வந்து இவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து 9 ஆண்டு காலமெல்லாம் சிறையில இருந்திருக்காங்க சில பெண்கள். அப்புறம் வந்து இப்போ கூட அவங்களால இயங்க முடியாத அளவுக்கு அவங்க குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க, ஹஸ்பண்டை பறி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பெண்கள் அந்த மாதிரியான ஒரு இழப்பு நடந்திருக்கு, குடும்பங்களை இழந்திருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அது வந்து அரசாங்கத்தினுடைய வேலையும் அதுக்காக போராடுற அவங்களுடைய வேலையும், போராட்டம் நடத்தி பெற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு வேலையும். உங்க பார்வையில வீரப்பன் யார்? அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் செஞ்சிருக்கிற குற்றங்கள் அனைத்துமே மிகப்பெரிய குற்றங்கள். அப்புறம் தன்னுடைய தனி மனிதனுடைய பாதுகாப்புக்காக யாரை வேணும்னாலும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு வந்து எனக்கு ஏற்புடையதே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் அந்த ஹெல்ப் வந்து சரியான விதத்துல பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஹெல்ப் வந்து யாருக்கு நீங்க உதவி பண்ணீங்களோ அந்த உதவி அனைத்துமே வந்து இந்த இடத்துல பொய்த்து போயிடுச்சு. உங்களுடைய வாக்கு கேட்டு உங்களை காமிச்சு கொடுக்கல அப்படின்னா நல்லா பார்த்துக்கிறதோ இல்லை, அப்போ வந்து இவங்க தரப்புலேருந்தும் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, போலீஸ் தரப்புலேருந்தும் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? என்னை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே கொலை பண்றது, அந்த குழந்தைய கூட கொலை பண்றது அப்படின்றது வந்து நியாயமே கிடையாது.